ஹாய் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நடந்த டெட் பேப்பர் 2ல பார்த்தீங்கன்னா சைக்காலஜி ஓகேங்களா? அதுக்கான கீ ஆன்சர் ஃபாஸ்ட்டா பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின் மனப்பாடம் செய்யும் செயல்முறைகளை வரிசைப்படுத்துங்க ஓகேங்களா? அது 1 பேஜ்ல வரல ஓகேவா? நான் டைரக்ட்டா கீஸ் செட் பண்ணிடுறேன். ஆப்ஷன் 1க்கு பார்த்தீங்கன்னா சி. 1க்கு வந்து ஆப்ஷன் சி ஓகேங்களா? சி பார்த்தீங்கன்னா, இந்த நினைவு கூறல் தான் கடைசியா வரணும். 2 பட்டியல் 1, பட்டியல் 2 ஓகேவா? 2க்கு ஆப்ஷன் அதுக்கும் சி தான் ஓகேங்களா? அதுக்கும் சி தான். 3 பாருங்க. கூற்றுகள் ஓகேவா? கூற்று 1, கூற்று 2 ஓகேவா? 3க்குமே ஆப்ஷன் சி தான். 2 கூற்றுமே சரியா தான் செட் பண்ணியிருக்காங்க. அடுத்து கொஸ்டின் நம்பர் 4 குழந்தை வளர்ப்பு பத்தி கேட்டிருக்காங்க. கொஸ்டின் நம்பர் 4க்கு ஆப்ஷன் ஏ தான் ஆன்சர் ஓகேவா? ஏவும் ஆரும் 2மே சரி. ஆர் என்பது ஏவின் சரியான விளக்கமே அப்படின்னு குடுத்திருக்காங்க. ஏ தான் ஆன்சர். அடுத்தது கொஸ்டின் நம்பர் 5 பாருங்க. கொஸ்டின் நம்பர் 5க்கு பி தான் கரெக்ட். ஏ மற்றும் ஆர் 2மே சரி. ஆனால் ஆர் என்பது ஏக்கு சரியான ஒரு எக்ஸ்பிளனேஷன் கிடையாது. பி தான் ஆன்சர். கொஸ்டின் நம்பர் 6 ஓகேவா? 6 பாருங்க. எலும்புகளில் உள்ள மகப்பேறுக்கு முற்பட்ட சிறப்பு வளர்ச்சி மையங்களை குறிக்கும் சொல்லுக்கு பெயரிடுக. 6 கேட்டிருக்காங்க. சி எபிஃபைஸ் தான். ஆப்ஷன் சி எபிஃபைசஸ். 7 பாருங்க. 2 ஸ்டேட்மென்ட் குடுத்திருக்காங்க. ஓகேங்களா? அத செக் பண்ண சொல்லியிருக்காங்க. கொஸ்டின் நம்பர் 7க்கு. கூற்று 1 மற்றும் 2 ஓகேவா? சரியானவையே. ஓகேவா? 1ம் 2ம் சரி. ஏ தான் கரெக்ட். அடுத்து 8 பாருங்க. 8வது கொஸ்டினுக்கு ஆப்ஷன் சி வகுப்பறை மேலாண்மை அதுதான் கரெக்ட். 9 கீழே கொடுக்கப்பட்டுள்ள எது நினைவூட்டல் சாதனம் அல்லன்னு கேட்டிருக்காங்க 9க்கு ஓகேவா? எதுனா பி தான். பாம்பே தான். பி மட்டும் தான் கிடையாதுன்னு சொல்லியிருக்காங்க. எஸ்கியூ தொழில்நுட்பம். கொஸ்டின் நம்பர் 10 பாருங்க. கற்றல் மற்றும் மனப்பாடம் அத பத்தி கேட்டிருக்காங்க 10க்கு. கொஸ்டின் நம்பர் 10க்கு என்ன ஆன்சர் பாருங்க. ஏ தான் ஓகேவா? ஆப்ஷன் ஏ தான் செட் ஆயிருக்கும். ஏ. 11 பார்த்தீங்கன்னா, இதுவும் அறிவாற்றல் விளையாட்டு வகைகளை படிநிலை வரிசைப்படி அடுக்க சொல்லியிருக்காங்க. ஆப்ஷன் பி தான் ஆன்சர். பி பாம்பே. 12 கோல்ஃபெக் தார்மீக வளர்ச்சி ஓகேவா? 6 நிலை கொண்ட 3 நிலையாக ஒழுங்கப்பட்ட படியான செயல்முறை எழுதியிருக்காங்க. 12க்கு பார்த்தீங்கன்னா, ஆப்ஷன் சி ஓகேவா? கூற்று 1 சரியானது. கூற்று 2 தவறானது. ஆப்ஷன் சி தான் கரெக்ட். அடுத்தது 13 ஆளுமை அளவீட்டு செயல்முறையின் துல்லியத்திற்கு எது அவசியம் அப்படின்னு கேட்டிருக்காங்க. 13க்கு பார்த்தீங்கன்னா, பாம்பே ஓகேவா? ஆப்ஷன் பி தான் கரெக்ட். ஏ, பி, டி ஓகேவா? ஆப்ஷன் பாம்பே பி தான் கரெக்ட். 14 பாருங்க. 14க்கு டி. 14க்கு டி. டி தான் செட் ஆகும். டெல்லி. 15 பாருங்க. மாஸ்லோவின் தேவை படிநிலை அடுக்கை வரிசைப்படுத்த சொல்லிருக்காங்க 15க்கு. ஓகேங்களா? 15 பார்த்தீங்கன்னா, ஆப்ஷன் சி சென்னை. 16 பாருங்க. 16க்கு டெல்லி. 16க்கு பார்த்தீங்கன்னா, தனிநபர் உடலமைப்பு, நடக்கும் வீதம் ஓகேவா? அதிகமாக, குறைவாகவும், நிலையான நீடித்த தன்மை கொடுத்திருக்காங்க. 16. 16 கொஸ்டின் பார்த்தீங்கன்னா, டெல்லி ஓகேவா? ஏ, பி மற்றும் டி மட்டும். எது தவறான கருத்துக்கள்னு கேட்டிருக்காங்க. அப்படின்னா ஆப்ஷன் டெல்லி. டி தான் ஆன்சர். 17 பாருங்க. 17வது கொஸ்டினுக்கு சென்னை. சி குரோனோ அமைப்பு ஓகேவா? அதான் குரோனோ அமைப்பு சி. 18 மீண்டும் மீண்டும் தூணால் படிப்படியாக குறைக்கப்பட்ட துலங்கல் செயல்பாட்டின் பெயரை கேட்டிருக்காங்க. 18க்கு சென்னை சி பழக்கப்படுத்தல். 19 பாருங்க. ஸ்டென்பெர்க்கால் அடையாளம் காணப்பட்ட தகவல் செயல்முறை அந்த படிநிலை கேட்டிருக்காங்க. 19க்கு பாம்பே ஓகேவா? பி செக்மெண்ட் தான் பி பாம்பே. நெக்ஸ்ட் ஒன். அடுத்து 20 பாருங்க. முன் குழந்தை பருவத்திலிருந்து ஓகேவா? கொஸ்டின் நம்பர் 20க்கு பி சிறு வளைய உருவாக்கம் அதுதான் ஆன்சர் பி. 21 ஆளுமையின் 5 பெரிய காரணிகளுக்கு மீத்திறன் பண்புகளை அவற்றின் குறுகிய பண்புகளுடன் வரிசைப்படுத்த சொல்லிருக்காங்க. 21க்கு ஓகேங்களா? 21க்கு ஏ தான் கரெக்ட். ஓகே ஆப்ஷன் ஏ. 22 பாருங்க. எவை மின்கற்றலின் அம்சங்கள் ஆகும் கேட்டிருக்காங்க. 22க்கு டெல்லி ஆப்ஷன் டி. ஏசிடி கேட்டிருக்காங்க. பின்வருவற்றுள் எது சொல் சார்ந்த நுண்ணறிவு சோதனை அல்ல? 23க்கும் அதுக்கும் டெல்லி தான். ஓகேவா? ஆப்ஷன் டி. 23க்கு பார்த்தீங்கன்னா, டெல்லி ஆன்சர். டி மட்டும் தான் ஆன்சர். ஒன்லி டி. 24 முன்பள்ளி பருவத்தில் ஏற்படும் சம வயதினரான சமூகப்படத்தின் வளர்ச்சியை படிநிலை வரிசையாக்கம் செய்ய சொல்லிருக்காங்க. 24க்கும் ஓகேவா? 24க்குமே பி பாம்பே தான். பி. மாடரேட்டான சைக்காலஜி கொஞ்சம். 25 25க்கு ஏ தான் ஆன்சர். சிடிபிஏ ஓகேவா? அந்த லைன்ல இருக்கும். 26 பாருங்க. 26க்கு சி சென்னை. 26க்குமே சி தான். ஃபுல்லா இந்த இதே மாரி கொஸ்டின். சி தான் ஆன்சர். 27க்கு பின்வரும் செயல்பாடுகளில் எது முழுநிலை இயக்க மேம்பாட்டை எளிதாக்குகிறது? 27 பாருங்க பாம்பே. 27க்கு பாம்பே பி தான். 28 பார்த்தீங்கன்னா 2 ஸ்டேட்மென்ட் கேட்டிருக்காங்க. ஓகேவா? அதுல கூற்று 1 மற்றும் 2 2மே சரிதான். ஏ தான் ஆன்சர். 29க்கு எவை நுண்ணறிவு பற்றிய தவறான கருத்துக்கள்னு கேட்டிருக்காங்க. 29க்கு ஓகேவா? அதுக்கு
டி தான் ஆன்சர். ஏபிடி 3மே தவறா தான் புரிஞ்சிருக்கும். 30க்கு பாருங்க. அந்த பட்டியல் 1, பட்டியல் 2 அதுக்கு ஆன்சர் ஏ தான். ஏ தான் கரெக்ட்டா மேட்ச் ஆயிருக்கும். ஓகேங்களா? தமிழ் ஒரு வீடியோ பார்த்துருப்போம். ஓகேவா? இப்ப சைக்காலஜி கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம். மேத்ஸ் எக்ஸ்பிளனேஷனோட போடலாம். தேங்க் யூ.